மலையாளம் மூவியான ஆஃபீஸர் ஆன் டியூட்டி இந்த படத்தோட தமிழ் டப்பிங் கம்ப்ளீட் பண்ணி சென்சாரும் இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. படத்துக்கு தமிழ் டப்பிங்கில் ஆஃபீஸர் ஆன் டியூட்டின்னு சென்சாரில் யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸர் ஆன் டியூட்டி படத்தை கூடிய சீக்கிரத்தில் தமிழ்நாட்டில் தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அடுத்ததாக ஓம் காளி ஜெய் காளி இந்த சீரீஸில் நம்ம விமல் தான் லீடாக நடிச்சிருக்காரு. இந்த ஓம் காளி ஜெய் காளி சீரீஸோட நியூ டீசர் இப்போ வந்திருக்கு. டீசர் நல்லாவே இருக்குது. விமலுக்கு லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆன விலங்கு சீரீஸ் ஒரு பிளாக் பஸ்டர். அதனாலேயே இந்த ஓம் காளி ஜெய் காளி டீசருக்கு நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த சீரீஸில் மேக்கிங் ரொம்பவே சூப்பராக இருக்கும் போல். வர மார்ச் 28 ஓம் காளி ஜெய் காளி சீரீஸை ஜியோ ஹாட் ஸ்டாரில் மல்டிபிள் லாங்குவேஜில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்ததாக அருண் பிரபு டைரக்ஷனில் விஜய் ஆண்டனி லீடர் நடிக்கிற படம் தான் சக்தி திருமகன். இந்த படம் விஜய் ஆண்டனிக்கு 25வது மூவி. சக்தி திருமகன் படத்திலிருந்து டீசர் இப்போ வந்திருக்கு. டீசர் ரொம்பவே நல்லா இருக்கு. மேக்கிங்கும் வேற லெவல் பண்ணியிருக்காங்க. விஜய் ஆண்டனி வித்தியாசமான ஜானரை சூஸ் பண்ணி நடிக்கிறவர். இந்த சக்தி திருமகன் ஒரு பொலிட்டிக்கல் மூவின்னு சொல்லியிருக்காங்க. டீசர் நல்லாவே இருக்கு. இந்த சம்மருக்கு சக்தி திருமகன் படத்தை பேன் இண்டியன் படமாக தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அடுத்ததா முஃபாசா தி லயன் கிங் தமிழ் சினிமாலேயே 50 கோடி மேலே கலெக்ஷன் பண்ணி பிளாக் பஸ்டர் ஹிட்டான படம். இந்த முஃபாசா தி லயன் கிங் படத்தை ஃபைனலாக வர மார்ச் 26 ஜியோ ஹாட் ஸ்டாரில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடா, இங்கிலீஷ்னு எல்லா லாங்குவேஜிலும் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறோம்னு அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க.